உதகையில் 5வது நாளாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் பசுவக்கல் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைந்து வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, வீடுகள் அங்கு மண்ணில் புதைந்து வருவதை பார்க்க முடிகிறது. மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? விவரங்கள். வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கனமழை எச்சரிக்கையை நீலகிரி மாவட்டத்திற்கு விடுத்து வருவது போலவே 5வது நாளாகவும் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை, குந்தா பகுதிகளில் மழையின் தாக்கம் என்பது இன்னும் குறையாத நிலையில் கூடலூர், பத்தலூர் பகுதிகளில் சற்று குறைய தொடங்கி இருக்கிறது. அவலாஞ்சி, பாலக்குளா பகுதிகளில் அதிகமான மழை அளவு பதிவாகி இருக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இங்கு உதகை அருகே இருக்கக்கூடிய குருத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பசல்கல் பகுதியில் அதிகமான மழை பெய்ததன் காரணமாக ஒரு கான்கிரீட் வீடு மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய 5 மண் வீடுகள் என மொத்தம் 6 வீடுகள் நிலத்தில் புதைய தொடங்கி இருக்கின்றன. கான்கிரீட் வீடின் அடித்தளமானது மெதுவாக விரிசல் விட்ட நிலையில் தற்போது ஒரு 5 அடி அகலத்திற்கு விரிசல் ஏற்பட்டு 5 அடி ஆழத்திற்கு தற்போது புதைந்திருக்கிறது. மற்ற வீடுகளும் இடிபாடுகளில் சிக்கி விரிசல் அடைந்து சற்று நகர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கும் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இந்த 6 வீடுகளும் விவசாய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த விவசாய நிலத்தில் அருகில் ஓடை ஓடுகிறது. அந்த ஓடையின் பக்கவாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அந்த 5 வீடுகளும் தற்போது மண்ணிற்குள் புதைய தொடங்கி இருக்கிறது. இது குறித்து தகவலானது மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்த நிலையில் அவர்களும் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வீட்டின் மண்ணில் புதைவது அந்த வீடுகள் தொடர்ந்து சற்று மெதுவாக நகர்ந்து வரும் நிலையில் அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதனால் அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீடுகளில் இருப்பவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் அந்த மண் சரிவிலிருந்து வீடுகளை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மழையின் தாக்கம் சற்று குறைய தொடங்கி உள்ளதனால் அந்த நாளைய தினம் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய மண் சரிவு மற்றும் அந்த நிலச்சரிவு, அந்த விரிசல் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்கான குழுவும் அமைக்கப்பட இருப்பதாக மாவட்ட அளவிலான அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.